சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு மகாத்மா காந்தியினுடைய பிரார்த்தனையில இந்த பாட்டு உண்டு. அந்த பாட்டினுடைய மெட்டை எடுத்து திருவாசகத்தை பாட வச்சாங்க. ஏன்னா எளிமையா பாடலாம். இப்ப நீங்க பாடலாமா? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இப்படி கிராமம் கிராமமா போய் சேர்த்தாங்களாம். தேசன்னு ஒரு ராகம் நம்ம இந்திய நாடு சுதந்திரம் வாங்கும் பொழுது பாடப்பட்ட ராகம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு யார் பாடினா? இந்த பாட்டை எழுதுனது யாரு சொல்லுங்க? யாரு? பாரதிதாசன். அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடினி அல்லல் தீர்க்க மாட்டாயா. அன்பில்லாதவன்ட கூட தமிழ் பாட்டை பாடுனா அன்பு வந்துடும் பாடினார். இந்த பாட்டை பாடி வச்சுட்டு போயிட்டார். ஆனா ராகம் என்ன அமைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. எம் தண்டபாணி தேசிகர்னு ஒரு பேர் இருந்தார். இப்போ கூட யூடியூப்ல நந்தனார்னு படம் வரும், ரொம்ப ஃபேமஸான படம் நந்தனார் படம். காண வேண்டாமோ சிதம்பரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ அப்படின்னு பாடின நந்தனாருடைய படம். நந்தனார் சிதம்பரத்துக்குள்ளேயே போக முடியாம வெளியே இருந்தாராம். அவருடைய படத்தை நடிச்சவர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அதுக்கு என்ன பாட்டுன்னு அட்டானான ஒரு ராகம் வச்சாங்க. அட்டானாங்கிறது போருக்கு போகும்போது பாட வேண்டிய ராகம். மாதர் மடப்பிடியும் மடகண்ணமும் மல்லதோர் ஞானசம்பந்தர் பாடின யாழ்முறி பதிகம். நடை ஊட்டை மலை மகள் நடை ஊட்டை மலை மகள் நடை ஊட்டை மலை மகள் நடை ஊட்டை மலை மகள் நடை ஊடை மலை மகள் தூண மகிழ்வர் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை மகள் தூண மகிழ்வர். யாழே முறிச்ச பதிகமா, யாழ் முறிச்ச பதிகம்னு பேரு. இந்த ராகம் பேரு அட்டானான்னு பேரு. போருக்கு போகும்போது பாட வேண்டிய ஒரு ராகம். இந்த ராகத்தை போட்டு பாடினாங்களாம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. பிள்ளைய ஓங்கி அடிச்சு அப்பான்னு கத்தும். அப்படி இருக்கு இந்த ராகம். இப்படியே போட்டு பாடுறது ஸ்மூத்தா அப்படியே கேட்கறதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்க வேண்டாமான்னு பார்த்து தேஷ்னு ஒரு ராகம். வைஷ்ணவ ஜனதோ தே மேகீஜ் पीड़ पराई जानी रे बरदू के उपकार करे तो ये मनु अभिमानु ने आनी रे वैष्णव जन दो दे में गगीज पीड़ पराई जानी रे. அப்படின்னு புரியல. நம்ம சுவாமி இந்தியில பாடுறாரு. இது மகாத்மா காந்தி இந்த உலகத்திற்காக தினந்தோறும் பிரார்த்தனைகளை பாடின பாட்டு இது. இந்தியாவில் இந்த பாட்டை பாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒன்று. எங்களோட ஜனகன மனகதி ஒன்று. தமிழ்தாய் வாழ்த்து நீராரம் கடல் உடுத்து அது மோகனம்தான்.
இந்த நீராறும் கடலுடுத்தவே திருவாசகத்தை பார்த்து தான் பாடினாங்களாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலோலகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். இது பாடக்கூடாது, நின்று தான் பாடணும். அதனால் நான் இப்படியே நிப்பாட்டிடுறேன். ஏன்னா எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய ஒரு பாட்டு. இதுக்கு சொல்ல வர்றேன், இந்த திருவாசக பாடலை கேட்டுட்டே வந்தாராம். யாரு யாரு? ஜியு போப் அவர்கள். எல்லா பிள்ளைங்களுக்கும் பசிக்குது. ஆற்றுல நின்று அரகரா போட்டாலும் சோத்துல இருக்கான் சொக்கலிங்கங்கிற மாதிரி, சீக்கிரம் விடுங்க சார், நாங்கள் போய் முதல்ல சாப்பிடணும், முடிச்சிட போகிறேன். அந்த மாதிரி செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். நல்ல விஷயத்தை கேட்டுருங்க, நாளைக்கு கிடைக்காது. இணைத்தானும் நல்லவை கேட்க அவை அனைத்தானும் ஆன்ற நன்மை பயக்கும்னு வள்ளுவர் சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. எந்த ஆதீனங்களோ மடாதிபதிகளோ அறிஞர்களோ இலங்கைக்கு வரவே மாட்டாங்க. நான் மீண்டும் சொல்றேன், காலைல கூட சொன்னேன். சிங்கப்பூர் வரீங்களா? ஓ ரெடி. மலேசியாவா? ரெடி. கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஓ ரெடி. இலங்கையா? ஐயோ வேணாம். அங்கே பெட்ரோல் 550 ரூபா விற்கிது, அரிசி 500 ரூபா விற்கிது. இந்திய காசுக்கு 1 ரூபா கொண்டு போனோம்னா அங்கே 4 ரூபா. அப்போது செலவினங்கள் அதிகம். அங்கே போனால் பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு கொண்டு போனால் வெறும் 15,000 ரூபா 30,000 ரூபா கிடைக்கும். இப்போ மக்கள் சேவை அந்த பண எண்ணத்தோட தான் வர ஆரம்பிக்கிறாங்க. சேவை இந்த இந்திய நாடு இன்னும் சொல்ல போன காலைல சொன்னேன், யாழ்ப்பாணனுடைய நிலைமை வேற, மலையகத்தினுடைய நிலைமை வேற. யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள், ஆனால் மலையகத்தில் இருப்பவங்க இந்திய தமிழர்கள். இந்திய தமிழர்கள், இதை யாரும் மறந்துடக்கூடாது. நீங்க இந்தியாவில இருந்து வந்து சராசரியா 150-200 ஆண்டு தான் ஆச்சு. இன்னமும் இந்தியாவில் உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், ரத்த உறவுகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்க இருக்கிற தமிழர்கள் இந்தியாவுக்கு நேரடியாகவே தொடர்புடையவர்கள். நீங்கள் அது சாஸ்திரி காலத்துல பாதி பேர் போயிட்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி காலத்துல பாதி பேர் ஒரு பிரச்சனை வரும்போது இனிமே இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் போனாங்க. அதில் பரவாயில்ல, வாழ்வோ சாவோ, அட்டைப்பூச்சி கடிச்சாலும் பாம்பு கடிச்சாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு வாழ்ந்தவங்க சில பேர் வாழ்ந்தாங்க. சில பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஏதாவது கடையை வச்சு பொழைச்சிக்கிறாங்க. சில பேர் போதும். ஆனால் இங்கே என்னன்னா, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் வெளிநாட்டுக்கு போனவங்க மலையகத்துல இருந்து பெருசா யாரும் வெளிநாட்டில் கிடையவே கிடையாது. இந்த நாட்டுக்காக, மலையகத்துக்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரியவர்கள் இந்த மலையகத்தில் வாழக்கூடிய உண்மையான தமிழர்கள். அது நீங்க தான். ஆனா இங்க பெருசா ஆன்மீக வளர்ச்சி கிடையாது. எல்லாரும் போதை அடிமை, தேவையில்லாத விஷயங்கள், படிப்பறிவு இல்லாம போனது, ஆன்மீக உணர்வு இல்லாம போனது, கல்வி வளர்ச்சி இல்லாம போனது. பின்தங்கிய ஒரு மாநிலமாக, ஒரு விஷயமாக இந்த மலையகம் பகுதி. நான் மீண்டும் சொல்றேன், இலங்கைனா எல்லாரும் யாழ்ப்பாணம் அல்லது கொழும்பு. இந்த மலையகம்னா நுவரெலியை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய அடியார்கள், நம்முடைய இந்து கலாச்சார மன்றங்கள், நம்முடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு மக்கள் வாழ்கிறார்கள் சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது உங்களை போன்ற நல்ல உள்ளம் படைச்சவங்க தான். ஏன்னா நம்ம என்னைக்கு சாவோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த மண்ணுக்கு, நம்முடைய வாழ வச்ச இந்த மண்ணுக்கு, நம்முடைய பிறந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். அப்படி செய்யலைன்னா மனுஷனா பிறப்பதற்கே தகுதியே கிடையாது. அதுக்கு ஆடு மாடா பிறந்துட்டு போயிடலாம், அது கூட பால் பெறுகிறது, சாணம் பெறுகிறது. ஆனால் மனுஷன் இந்த நாட்டுக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் தான் கடைசி கூட வரும். செய்கிற பாவமும் புண்ணியம் நம்ம சேர்ந்தே வரும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், திருவாசகத்தை பாடினார் ஜியு போப் அவர்கள். உடனே அங்கிருந்து ஒரு நண்பர் கேட்டார், இப்படி திருவாசகமா பாடுறியே, நீ மதத்தை பரப்பாம, கிறிஸ்டியனை பரப்பாம திருவாசகத்தை பாடுறியே அப்படின்னு சொல்லி, அப்படி என்னதான் இருக்கு திருவாசகத்துல சொன்னார். உடனே ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு லெட்டர் லிகிதம். அப்பெல்லாம் இந்த இங்கு பேனெல்லாம் கிடையாது, இந்த மயில கோழி இறக தொட்டு தொட்டு அப்படி எழுதுவாங்க பேப்பர்ல. அப்படி எழுதுறாரு, திருவாசகத்தை பத்தி எழுதுறாரு. எழுத எழுத அவர் கண்ணில் இருந்து தண்ணி தார தாரையா ஒழுகி ஒழுகி அந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா மையும் அப்படியே அழிஞ்சு போச்சு. இதை கவனிக்கவே இல்லை, அப்படியே மடிச்சு போஸ்ட் பண்ணிவிட்டார் யூகேவுக்கு, லண்டனுக்கு போயிடுச்சு. அந்த நண்பர் அவசர அவசரமா வாங்கி அந்த கவரை உடைச்சு பார்க்கிறார்,
ஒரே தண்ணீர் பட்டு அந்த மையெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே விளங்கல. திரும்ப லெட்டர் எழுதுறார் ஜி போப்புக்கு, நீங்க திருவாசகத்தை பத்தி எழுதுங்க லெட்டர்ல, ஒண்ணுமே விளங்கலையே, எல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சு போச்சே, திரும்ப ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அவர் எழுதுறார், இதுதான் தி சாங் இன் போன் இன் மெல்டட் இன் சாங் இன் திருவாசகம் எழுதினார். எலும்பையும் உருக்குகின்ற ஒரு பாடல் இருக்கு என்று சொன்னால் அது தேவாரமும் திருவாசகமும் தான், அதுதான் திருவாசகம்னு திரும்ப லெட்டர் எழுதுறார். கடைசியில லண்டன்ல தான் சாகும்போது சொல்றார், என் கல்லறையில் எழுதுங்கள், நான் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் எழுதுங்கள்னு சொல்லி வச்சு செத்து போனார். ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான். அப்பேற்பட்ட திருவாசகம் பஜனை பாட்டு கிடையாது, சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் பாடுகிற பாட்டு கிடையாது. இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக 1000 ஆண்டுக்கு முன்னால ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் அருணகிரி சுவாமிகளும் பாடிய அற்புதமான பாட்டு. அந்த காலத்துல எங்க பாட்டன் முட்டல் பழனிமலைக்கு போகும்போதெல்லாம் அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. பழனிமலை முருகனுக்கு காவடி எடுத்துட்டு போகும்போது என்ன பாடுவாங்க, தமிழ் கடவுள் முருகன் என்ன பாடுவாங்க, முருகன்ட்ட போய் சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவியதரை புயவரையில் புனை தீரன் அயில் வீரன் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோலின் மேல் ஏற்றி ஊரை மெழுகா வரும் உரைபா வரும் மறுபே வரும் மிக கதி காண்பார் இன்பம் பூண்பார் அப்படின்னு சிறையா பாடுவாங்க. பாசி படர்ந்த மலை முருகா பங்குனி தேர்வோடும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா உருத்திராட்சம் காய்க்கும் மலை அப்படின்னு பாடிக்கிட்டே போவாங்களாம். இந்த தமிழ் பாட்டு காவடி சிந்ததான் அருணகிரி சுவாமிகள் பாடினார். இத முதல்ல முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிற சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு 30 மூவர்க்க தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதொடு மொற்றை கிரிமற்றை பொழுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தருபொருள் பட்சத்துடன் அச்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிரவிது கொட்கடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திகடகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியிட முதுகூகை கொற்புட்டடனர் பூட்ட உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒற்ற பொறவல பெருமாளே அப்படின்னு மூச்சு விடாம அருணகிரி சுவாமிகள் முருகன் முன்னாடி நின்று பாடுறார். இந்த பதிகமெல்லாம் கேட்டாவே புண்ணியம். முருகன் காட்சி நேரடியா கிடைக்கும். ஒரே ஒரு பாட்டு பாடினா போதும். ஐயா அங்க ஒண்ணுமே தெரியாது, நான் முருகனை நேர்ல பார்க்கணுமா, ஒன்னும் வேண்டாம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே முருகன் உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே குரு
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போது கேட்டாரா, எனக்கு வருமானமே இல்லை, வருவாயே இல்லை, சாப்பாடுக்கே வழி இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்டாராம். காஞ்சி மகாபெரியவர் சொன்னார், இந்த பாட்டை சொல்லி இந்த பாட்டை படிப்பா நல்ல காசு வரும் அப்படின்னாராம். பாட்டை படிச்சா காசு வருமாங்க, அந்த பாட்டிலேயே காசு இருக்கு அப்படின்னாராம். கடைசி வரைய சொல்லுங்க, குருவாய் குருவாய் சொல்லுங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய்னா காசு, தமிழ்ல வருமானம், வருவாய் அப்படின்னா காசுன்னு அர்த்தம். இந்த பாட்டிலேயே பாருங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்போ ஒரு தடவை முருகன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது. ஆக பிள்ளைகளாக நீங்கள் தேவாரமும் திருவாசகத்தையும் பாடணும். திருவாசகத்தை விட ஒரு உயர்ந்தது உலகத்துல எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே வள்ளலார் கண்ட ஒரே வாசகம் திருவாசகம் தான். அவர் வாழ்க்கையை மாத்தி போட்டுருச்சு. கல்யாணம் அன்னைக்கு முதல் நாள் இரவு திருவாசக முட்டோல பண்ணி அன்னையோட கிளம்பிட்டார். ஞானியார் சுவாமிகள் திருவாசகத்தை தலையில வச்சிருந்தார். திருவாசகத்துக்காக தன்னுடைய குடும்பத்தையே விற்று தந்தார் மயிலை ஞானியார் சுவாமிகள். திருவாசகத்தை ஒரு பாட்டு பாடினா போதும், மணிவாசக சிவபெருமானுடைய திருவடி தீட்சை கிடைக்கும். திருவாசகத்துல எத்தனை பதிகங்கள். இந்த நாள் ஒரு புண்ணிய நாள். இந்த வாரம் தான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட வாரம். இந்த வாரம் அப்பேற்பட்ட நாள். இந்த நாள் சிவபெருமான் பிட்டு வந்திப்பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டான். பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே. தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனை பேணு பேருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க நம்மானாய். 51 பதிகம் திருவாசகத்துல. தேவாரங்கள்ல எத்தனையோ பதிகம் இருக்கிறது. நல்ல அறிவு வரணும், நல்ல கல்வி வரணும்னா வாய் திக்காம பேசணும், நல்ல பேச்சு ஆற்றல் வரணும். நான் சின்ன வயசுல எனக்கு திக்கு வாய், நம்புவீங்களா நீங்க? எனக்கு திக்கு வாயா இருந்துச்சு. எங்க அப்பா என்ன பண்ணாரு, முருகனுடைய திருநீரை வச்சு இந்த பூசுவதும் வெண்ணிற பதிகத்தையும், ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். சூரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணழிய கரணம் அதில் முப்புறம் எறிய விரவு வகை சரவிசைகள் கரமுடைய பரமனிடமாகாம் கழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. இந்த நகர வர்றதுக்காக இந்த தேவாரம் பாடி 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 என்னுடைய நாக்கு வளமையாக பேசக்கூடிய ஆற்றல் வந்தது. இதெல்லாம் என்னுடைய உதாரணத்தில் சொல்றேன். நல்ல படிப்பு வரணும்னா இந்த பதிகம் பாடணும். பூசுவதும் வெண்ணீறு பூம்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. ஊமையை பேச வைத்த பதிகம். இந்த இலங்கையில பிறந்த ஒரு ஊமை பெண்ணை, புத்தருடைய மகளை பேச வைத்த ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகம். பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பேசுவதும் புண்பதும் கொண்டன்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானார் சாழலோ. ஐயா, எனக்கு ஞாபக சக்தி நிறைய வரணும் அப்படின்னு சொன்னால் சகலகலாவள்ளி மாலைன்னு ஒரு மாலை, அந்த பாட்டு படிக்கணும். அது இல்லை, அது பாட முடியாதுன்னு சொன்னால் ஞானசம்பந்தர் பெருமான் பாடிய ஒரு அற்புதமான பதிகம் திருவெண்காடு பதிகம். கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் திரை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இந்த 4 வரிய பாடினா ஞாபக சக்தி அதிகரிக்கும்.
எனக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் சரியாக வாழ்க்கை அமையலைன்னு சொன்னால் திருமருகள் தேவாரம் சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. நிறைய வருமானம் வரணும், காசு செல்வம் வரணும் அப்படின்னா என்ன பண்றது? இதெல்லாம் படிச்சா கிடைக்குமாங்க? சும்மா நீங்க போய் சொல்றீங்க, படிச்சு பாருங்க அப்புறம் தெரியும். இன்னைய வரைக்கும் நான் அந்த தேவாரம் பாடி எனக்கு நிறைய கையில காசு வருது, ஒன்றும் கவலையே இல்லை. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. கை மேல காசு வரும். உண்மையா உழைச்சா உழைப்புக்கேற்ற ஊதியம் தேடி வரும். எனக்கு ஒரே பயமா இருக்கு, ஜாதகத்துல பிரச்சனை, ஏழரை சனி, அந்த சனி, பொங்கு சனி, மாரக சனி, அர்த்தம சனி, அர்த்தமாஷ்டம சனி, குருக்கள் பார்க்கறாரு. நமக்கு தெரிஞ்சவரை நாளைக்கு வரக்கூடிய ஒரே சனி சாட்டர்டே, சண்டேவுக்கு முன்னாடி ஃப்ரைடேவுக்கு பின்னாடி. ஆனா ஜாதகத்துல ஏழரை சனி, மாரக சனி, பொங்கு சனி, கும்பக சனி, அஷ்டம சனி, அர்த்தமாஷ்டம சனி அப்படின்னு எத்தனையோ சனி பகவான். அதுலேயும் இப்போ பெரிய பிரச்சனை. மீனராசிக்காரங்க வயிற்றுல புளிய கரைக்குது, கும்பராசிக்காரங்க வயிற்றுல புளிய கரைக்குது, தனுசு, கடகம், அப்பப்பா மகரம். சாமி நான் நாய்படாத பாடுபடுறேன். நானும் போய் எள்ளு பொட்டலத்தை வாங்கி பண்டாரவள முருகன் கோவிலில் போய் இந்த பக்கம் ஒரு 3 சுத்து, அந்த பக்கம் ஒரு 3 சுத்து சுத்துறேன். அவர் பார்க்குறாரு, நான் லிஸ்ட்லேயே வைக்கலையப்பா உடனே, நீயே வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. நான் 7 தானப்பா இருந்தேன், நீயே வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு எள்ளு பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து சனி பகவானே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இப்படி கூப்பிட்டுட்டியே, கவலையே படாத, இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு நான் வந்துடுறேன், கவலைப்படாத அப்படிங்கிறேன். டின்னருக்கு வந்துடுறேன், கவலைப்படாது. ஒரு நகைச்சுவையா சொல்றோம். இருக்கிற கிரகங்கள்லயே மிக மிக தர்மமான கிரகம் சனி பகவான் கிரகம். அவரை போய் கும்பிடணும்னா சில மந்திரங்கள்லாம் சொல்லணும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். நம்ம வாயில வருமா? வருமா? சக்தி தான் வருங்கிறீங்களா? இல்லையா சார்? நாங்க எப்படி சார் அப்புறம் போய் சனி பகவானுடைய அருளை பெறுவது? கவலையே படாதீங்க. இப்ப சொல்றேன், இந்திய நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது பாடப்பட்ட பதிகம். இப்ப நாங்கெல்லாம் போயிருந்தோம் பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு, அப்பவும் பாடிய பதிகம், இந்த நாட்டுக்கே உரிய பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் முலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பிள்ளைங்க எல்லாரும் தயவு செய்து பாடசாலைக்கு வரும்போது இந்த பிள்ளையார் கோயில இந்த பாட்டை பாடிட்டு அப்புறம் உள்ள வாங்க. அதனாலதான் பாடசாலைக்கு வாசல்லையே கோயில் இருக்கு. நீங்க யாரும் கோயிலுக்குள்ளேயே வர்றதில்லை. இந்த பிள்ளைங்கள்லாம் தயவு செய்து இனிமே பாடசாலைக்கு வர போது கோயிலுக்கு வந்து பிடியத நூறு ஊமை கொலமிகு கரியது வடி கோடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவர முறையிறையே. நெட்டெழுத்த வராது. இந்த பாட்டுல பாருங்க, எல்லாம் குறில் எழுத்தா வரும். ஏன்னா விநாயகர் பெரியவரான், நம்ம சின்னவங்களாம். தமிழ்ல கூட குற்றெழுத்த பண்ணார். பிடியதன் உருவமை கொல்லமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரகருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழிவர முறையிறையே. இங்க நிறைய பேர் விநாயகத்தை எப்படி தோப்பு கரணமே போடுறதில்லை, அது ரொம்ப குறைவா இருக்கு. அது ஏன்? என்ன போடுவீங்க? தோப்பு கரணம் போடுவீங்களா? எல்லாரும் கொட்டி இப்படி தோப்பு கரணம் நிறைய போடணும். இதுக்கு பேரு தோபிர் கர்ணம்னு பேரு. தோனா 2 ஹிந்தியில. தோனா என்னத்தாங்க? ஏக் தோ தீ சான் பாஞ்ச் அப்படின்னு ஹிந்தியில வரும். இந்த தோனா என்ன தெரியுமா? தோனா 2. தோபிர் கர்ணம். கர்ணம்னா காது. கர்ணம்னா இது அந்த காலத்துல கர்ண பரம்பரையா வர்றாயா அப்படிமா. கர்ண அந்த 2 சொல்லினால இது 3 சொல்லி கர்ண பரம்பரை. கர்ணம்னா காது வழியா வர்றது. இந்த தோ கர்ணம், இந்த 2 கர்ணத்தையும் காது வழி பிடிச்சி, கர்ணம்னா காது, அப்படி மேலைங்களையும் உட்காந்தா 8 தடவை தோப்பு கர்ணம் போட்டா அன்னைக்கு உடம்பு முழுக்க ஃப்ரெஷ்னஸா இருக்குங்கிறாங்க. மூளை ஒழுங்கா வேலை செய்யும், தூக்கம் வராது. இந்த இடத்துலதான் எல்லா நரம்பும் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? டங்குன்னு தட்டுறோம். அப்படி தட்டும்போது என்ன ஆகுது? தூக்கம் வராம
அதனாலதான் வாத்தியார் என்ன பண்றாங்க அந்த காலத்துல, ஓங்கி தலையில கொட்டாங்க, ஏண்டா மண்டு அப்படி. எதுக்கு சொல்ல வர்றேன், நம்முடைய இந்து மதம் ஏதோ மூட நம்பிக்கை கிடையாது, எல்லாமே சயின்டிபிக். காலில் மெட்டி போடுறதுல இருந்து, பொட்டு வைக்கிறதுல இருந்து, தாலி போடுறதுல இருந்து, வளையல் போடுறதுல இருந்து, கொலுசு போடுறதுல இருந்து, தோடு போடுறதுல இருந்து, மூக்குத்தி போடுறதுல இருந்து, அத்தனையும் ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கிற ஒரே சமயம் நம்முடைய இந்து சமயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வளமையா இருக்கணும், நேரத்தோட அருமை கருதி. ஏன்னா 1/2 மணி நேரம் முடிந்து விட்டது, நான் நிறைவு செய்ய போறேன். அவங்க சொன்னாங்க நிறைய பதிகங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதிகங்களை பாடியிருக்கிறேன். இனி திரும்ப அடுத்த தடவை வரும்பொழுது ஒரு 3 மணி தியாலம் வச்சாதான் சரியா வரும். நான் தேனை தடவி உங்க நாக்கில் தடவி விட்டுருக்கேன். நிறைய பிள்ளைகளுக்கு இன்னும் பசி மயக்கம் பாவம், அதனால எப்போ சுவாமி முடிப்பாரோ தெரியலையே அப்படின்ட்டு மணி அடிச்சதுன்னா உடனே ஓடு கத்திக்கிட்டு எல்லாம் எழுந்துச்சு வர்ற மாதிரி இப்போ எல்லாரும் ஓடிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நிறைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். செல்வம் ஒரே அடியாக வராது, செல்வம் ஒரு பொருளாக தான் வரும். வள்ளுவர் சொல்லுகிறார், அவை கூத்தாட்டு செல்வம் அவை போய்த்து விழித்தற்று. திருக்குறள் நிறைய படிக்கணும். சினிமா தேட்டருக்கு எல்லாரும் போவீங்க, உதாரணம் அவரே சொல்றார், சினிமா தேட்டர் படம் வந்ததுன்னா போவீங்க. ஒருத்தர் 4:30 மணிக்கு வருவான், ஒருத்தர் 5 மணிக்கு வருவான், ஒருத்தர் கடைசியா அப்படி அந்த டைட்டில் போடும்போது வேக வேகமா வந்து உட்காருவான் சீட்ல. பார்த்துருக்கீங்களா? சில பேர் பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது வந்து இன்டர்வலாவது பார்த்தோம் சார் அப்படின்னு வந்து உட்காருவான். இந்த மாதிரி செல்வம் ஒரு காசா உள்ள வருமா, 1 ரூபா 2 ரூபா 100 ரூபா 1000 ரூபான்னு வருமா. இந்த படம் முடிஞ்ச உடனேயுமே பெல் அடிப்பாங்க. இப்போ 4:30 மணிக்கு வந்தவங்க முதல்ல போங்க, 5:30 மணிக்கு வந்தவங்க 2ஆவதா போங்கன்னு யாராவது போறாங்களா? என்ன பண்றாங்க, எல்லாம் ஒரே தடவை வணக்கம்னு போட்டோடனே அத்தனை பேர் எந்திரிச்சு ஒரே அடியா எல்லாரும் போறான்ல. அந்த மாதிரி செல்வம் வரும்போது ஒன்னொன்னா வருமா, போகும்போது சொல்லிக்காம கொள்ளிக்காம எல்லாம் ஒரே அடியா போயிரும்னு வள்ளுவர் சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுது, விளங்குதா உங்களுக்கு? அதனால சம்பாதிக்கிற பணத்தை தர்மம் செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு ஏதாவது தரணும், ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், பிள்ளைகளுக்கு இலவச கல்வி தரணும். நாங்கள் நிறைய பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க இலவச கல்வி, நிறைய சாப்பாடு, மருத்துவ உதவி. சும்மா ஆதீனம்னா சக்கரை பொங்கலை சாப்பிட்டு பஜனை மட்டும் பாடுறதுக்காக இல்லை, மக்கள் சேவையே மகேசன் சேவை. நாங்கள் விவேகானந்தர் மாதிரி பண்ணி செய்கிறோம். உலகம் முழுக்க போகிறோம், இந்தியா முழுக்க போகிறோம், அரசியலில் ஈடுபாடாக இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம், இலவச கல்வி ஏற்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாங்கள்லாம் எந்த போய் சாப்பிடவே கூடாது வெளியே. இங்கே இருக்கிற தேர்தல்களை விட 1000 மடங்கு எங்களுக்கு பெரிய சடங்கு உண்டு. ஆனால் என்ன பண்ணுறது, மக்களை சந்திக்கணும், மக்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரே நிலைமையில அவங்க குடிசைக்கே போய், அவங்க வீட்டுக்கே போய், அவங்க காலனிக்கே போய், வீட்டுக்குள்ள வரைக்கும் சாமி வந்துட்டாரியா, எங்கேயும் ஒரு சாதாரண ஒரு குறுக்களையே போக மாட்டேன், போனா பெரிய பாக்கியம் நினைப்பாங்க. ஒரு பெரிய சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அந்த ஏழையுடைய மனசு குதூகலம் அடையும். அதுக்கு தான் வந்திருக்கேமே தவிர வேற என்ன கொண்டு போறோம். இந்த ஏற்பாடை யார் செய்தார்கள் சொன்னா, மலையகத்துல பல கிராமங்களை சந்திப்பதற்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய எட்டியாந்தோட்டையை சார்ந்த சிவனருள் இல்லம் என்கிற பெரிய இயக்கம் ஒன்று நடந்து வருகிறது. அதுதான் மிகப்பெரிய காரியம் செய்து வருகிறது. இந்த பற்றி நிறைய போக வேண்டி இருக்கிறது, நிறைய போகணும். அடுத்த நவம்பர்ல நிச்சயமாக நான் வருவேன். நிறைய பணிகளை செய்யணும். மாணவர்கள் மட்டுமல்ல, அறநெறி பாடசாலை மாணவர்களை ஒருங்கிணைக்கணும். கோயில்கள் தர்ம பரிபாலன சபை உருவாகணும், கோயில்கள் பாதுகாக்கப்படணும். நம்ம இலங்கையிலேயே ஒரு பெரிய நம்முடைய பௌத்த சமயத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ராகுலத்திரர் அவர்கள் நிறைய நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். அவரோட நான் கதைச்சோம். அதுபோல கூடிய விரைவில் எங்களுடைய இந்திய அரசாங்கத்துடைய துணையோட உங்கள் நாட்டுடைய பிரதமரை சந்திக்க போகிறோம். சந்தித்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு பவர் இருக்கணும், ஆதீனங்க ஒரு துறவி இருக்கணும். கிறிஸ்தவத்துக்கு இருக்காங்க, இஸ்லாமியத்துக்கு இருக்காங்க, ஒரு ஆதீனத்துக்கு இல்லை. அந்த அதிகாரத்தை இங்கே கொண்டு வந்து குருக்கள்மார்களையும் நம்முடைய அடியார்களையும் நம்முடைய இந்து தர்மத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு நிச்சயமான ஒரு ஆதீனம் இங்கே தேவை. அதுவும் மலையகத்துக்கு தேவை. அது இந்த பதுளை மாவட்டம் உவா மாகாணத்துக்கு ரொம்ப தேவை. உவா மாகாணத்துக்கு மிக மிக அவசியம். ஏன்னா பெரிய சிட்டி, ஆனால் தர்ம பரிபாலனா நான் ஐயா சொன்ன மாதிரி, தர்மகத்தை சொன்ன மாதிரி ஒரு ஊக்கம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை, பக்தி உணர்வு குறைஞ்சி போச்சு. இதை மீட்டு கொண்டு வரணும்னா ஒரு சுசித்ரா பத்தாது,
ஒரு கணேசனார் பத்தாது, ஒரு யசோ பிரசாத் பத்தாது, ஒரு குருக்கள் பத்தாது, உங்களை போன்ற பாடசாலை அதிபர்கள் பத்தாது, போராது. 1000 பேர்கள் உருவாகணும். அப்போ கூட சொன்னார், நான் உங்களுக்கு போட்டியாக வர மாட்டேன், நீங்கள் போட்டியாக வரணும். ஆமாம், நானே வர முடியுமா? இந்தியாவில் வந்து எப்படிதான் வர்றது? நீங்கள் வரணும். உங்களை போன்ற 1000 பிள்ளைகள் வரணும். ஏன் சாமியாக தான் கேவலமா? நீங்கள் சாமியாக தான் பெரிய பவர்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க கலெக்டரை விட பெரிய பவர் இது சாமியாக தான். உங்கள் நாட்டிலேயே பார்க்குறோம் டிவியில் போய் உட்காந்தா எதிர்த்து நிற்கிறாங்களா? எதிர்த்து கவர்னமாக கூட எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பவரான துணி இந்த காவி உடை. நீங்க நினைக்கிறீங்க கவர்னரை விட, கவலையே படாதீங்க, இந்திய அரசாங்கத்துல அடுத்து வரக்கூடிய ஒரு பிரதமர் காவியோட தான் இருப்பார். இந்திய அரசாங்கத்துல யோகி ஆதித்யநாத் இருக்கிற மிகப்பெரிய மனிதர் போறாரு. ஆமா, இந்த நாடு சொல்றார், கோரக்கர் சொல்றார், சித்தர்கள் கையில இருக்கு இந்த நாடு. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய நாடு இந்த நாடு. அப்பேற்பட்ட நம்முடைய கோபிசாமிகள் போன்றவர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்து போனவங்க இப்போ இந்தியாவில் நிற்கிறார். அவர் நிறைய நல்ல பணிகள் செய்து வருகிறார்கள். அவங்க பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க. அது மாதிரி இந்த பண்டாரவளை முருகன் கோயிலுக்கு எல்லாரும் போங்க. அதே போல் அறநெறி பாடசாலைக்கு எல்லாரும் தயவு செய்து ஆதரவு நல்குங்கள். நம்முடைய இந்து கலாச்சார உத்தியோகஸ்தர்களுக்கும் ஏனைய அதிபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக திருநாவுக்கரசர் பாடிய திரு அங்கமாலை பதிகம் தினந்தோறும் பாடணும். தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த நோயும் வராது. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் கார்மின்களோ கடனஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் தன்னை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேர்மின்களோ சிவனெம்மிரை செம்பவல எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேர்மின்களோ முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கனனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை முக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர்ப்பும் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாதனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழில் கடிமா மலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் யாரும் பண்றதில்லை. கோயிலில் போய் சாமி எப்படி கும்பிட்றோம்? எப்படி கும்பிட்றோம்? இங்கே கும்பிட்றாங்க நிறைய பேர், இப்படி இப்படி அப்படிங்கிறான். சில பேர் சாமியை கும்பிட்றான்னா செல்ஃபி வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறான். கடவுளுக்கும் இவனுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான கை கும்பிட மாட்டேங்குது, செல்ஃபி எடுத்து இப்படி எடுக்கிறான். கடவுள் பார்க்குறாரு, தலை எழுத்து அட பாவிகளா அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளடா பதிய முடியும். முருகன் குத்துவார் வேலையிலே வந்தாருன்னா கொஞ்சம் சாமியை கும்பிட்டு விட்டு அப்புறம் செல்ஃபி எடுங்களா, யார் வேணாங்கிற ஒரு மோகம் வந்துருச்சு. கடவுளை கும்பிடுற மரம். அதனாலதான் நம்முடைய சமயம் நம்முடைய மதம் ஏன் இப்படி கீழே போச்சுன்னா நம்ம தான் காரணம், வேற யாரும் கிடையாது. தயவு செய்து கடவுளை கும்பிடுங்க, பக்தியோட இருங்க. சொல்றார், கைகால் கூப்பி தொழில் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்தபரமனை கைகால் கூப்பி தொழில் ஆக்கின உடம்பு ஆக்கையால் பயனன் அரண் கோவில் வளம் வந்து சுகர் வராது, பிபி வராது, டயாபிட்டிஸ் வராது, கிட்னி ஃபெயிலியர் வராது. சுத்தினா உடம்பு குறையும். கோயில் சுத்துங்க எல்லாரும் போய். திருவண்ணாமலை கிரிவலம் போறேன்னு போய் எல்லாரும் காதுல பாட்டை கேட்டுக்கிட்டு கடலை பொரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பானிபூரியை தின்னுட்டு கேட்டா கிரிவலம் போறேங்கிறான். அதுக்கு பேசாம வாக்கிங் போங்களா, யாரு வேணாங்கிறா? ஒரே அக்கப்பூர் இந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு அடுத்தவன் சட்டையை ஓட்ட போனோம்னே வருவான். இவ்வளவு பெரிய பத்தியை வாங்கிட்டு வருவான், அகர்பத்தியை. நீங்க திருவண்ணாமலை வந்து பாருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு அரோகரான ஆரம்பிப்பா 18 கிலோமீட்டர் 5 மணி நேரம். கேட்டா அண்ணாமலையார் செய்வார் எங்க செய்வார்? அடிதாவப்பர் முதுகுலி வந்தீங்கன்னா பக்கத்துல ஒழுங்கா கும்பிட சாமிய சட்டையா இவ்வளவு பெரிய பத்தி அகர்பத்தி போய் பாருங்க. அதை ஒவ்வொரு இந்த கையில 4 இந்த கையில 4 வச்சுக்க வேண்டியது. கையில போன்ல வேற இயர்போன்ல பாட்டு வேற கேட்கறது. இது புது புது பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டா அண்ணாமலை கண்ணு இருக்கா காது இருக்கா? நான் போய் சுத்தி வந்தேன் ஒண்ணுமே செய்ய. எப்படி செய்வார்? ஒண்ணுங்க குச்சில் தான் அடிப்பார், தலையா வருவியான்னு. இப்படியெல்லாம் கடவுளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? சொல்றார், ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வளம் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தரல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ இருமான் திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு திருமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமான் திருப்பன்கொலோ. கடவுளை எங்க தேர்றது? கோயில தேர்றதா? வீட்டுல தேர்றதா? எங்க தேர்றது?
தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ள இருந்து தட்டார், மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூ அப்படிங்கிறார். நம்ம காதுல வாங்கிறதே கிடையாது, யாரோ கத்துறான் உள்ள இருந்து பைத்தியக்காரன் அப்படிங்கிறோம். கடவுள் எங்க இருக்கிறாரு? எங்கம்மா இருக்காரு கடவுள்? சொல்லுங்கம்மா, எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ஆசை கோபம் களவு கொண்டவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு யார் சொன்னா? கண்ணதாசன் சொன்னார். 6 திருக்குறளை சொல்றாரு. அதனால இனிமேல் உட்காந்துருந்தோம்னா பிள்ளைங்கள்லாம் தயவு செய்து, சுவாமி நீங்க உங்க உபன்யாசம் போதும், முதல்ல முடிங்க, நாங்கள் இன்னைக்கு விரதம் கிடையாது, சஷ்டியா இருந்தால் விரதம் இருப்போம், இன்னைக்கு எங்களுக்கு தேவையில்லாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே போதும்னு நினைக்கிறேன். பையனுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம், உபதேசம் பண்ணக்கூடாது. ஒரு பையன் போய் சொன்னேன், தம்பி பாவம் செய்யாதரா தம்பி, நீ பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவ அப்படின்னு சொன்னேன். அப்படியா சுவாமி? சரி சுவாமி அப்படின்னா. உடனே என்ன பண்ணா, ஒரு பையன் என்ன பண்ணான்னா, அந்த தட்டாம்பூச்சியை எடுத்து முள்ள எடுத்து குத்துறான் இப்படி. உடனே ஒரு சாமி சொன்னாரு, தம்பி இப்படி செய்யாதரா, பாவம், வாயில்லாத பூச்சி, தட்டாம்பூச்சி, தும்பி, அதுவும் இந்த முள்ளுல குத்துறியே, அதுக்கு உயிர் வலிக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா. இவன் கேட்கிற மாதிரி தெரியல. இந்த சுவாமி சொன்னார், இவனை பயமுறுத்தணும்னு சொன்னார். டேய், நீ அடுத்த பிறவியில நீ இந்த பூச்சியா மாறுவ, அந்த பூச்சி உன்ன மாதிரி உன்னை குத்தும் அப்படின்னு நான் சிரிக்க ஆரம்பிச்சான். சாமி நீங்க சொல்றது சரிதான் சாமி, உண்மைதான். ஏன் தெரியுமா? போன பிறவியில் நான் பூச்சியா பிறந்தேன், இந்த பூச்சி என்ன மாதிரி மனுஷனா வந்து என்னை குத்துச்சு, பழிக்கு பழி வாங்க சாமி, சரியா போச்சா சாமின்னா. இந்த சாமியார் காலில் ஒரு கும்பிட்டு, உங்களை போல ஆசாமி இருக்க வரைக்கும் இந்த நாடு உருப்படவே உருப்படாதான்னு போயிட்டார். எதுக்கு சொல்ல வர்ற? இன்னைக்கு மாணவ செல்வங்கள் இவ்வளவு அறிவுபூர்வமா 5G 6G 7Gலாம் தாண்டி போயாச்சு. அதனால இங்கெல்லாம் இனிமே தேவாரம் திருவாசகம் வாரியார் சுவாமிகள் இருந்தாரு, இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜியா சொல்லணும். அதுதான் சொல்றேன். தேவாரம் திருவாசகம் பாடின காலம் போய் இப்ப ராரா பாட்டு தான் பாட ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு வீட்லையும். அதனால தப்பு இல்லை, ஏன்னா என்டர்டைன்மெண்ட் வேணும். அந்த என்டர்டைன்மெண்ட்டோட இறைவ நம்பிக்கையும் வேணும், பக்தியும் வேணும். பக்தி இல்லைன்னா நீங்கெல்லாம் கெட்ட வழிக்கு போயிடுவீங்க. நெறியில் வழுவில் நெருஞ்சி முள் பாயும்னு சொல்லுகிறார். அதனால அம்மா அப்பாவை கும்பிடுங்க, நிறைய மதிப்பெண்கள் பெறுங்க, தியானம் செய்யுங்கள், திருநீர் பூசுங்க, சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள், பெரியவர்களை கண்டா வணங்குங்க, நமசிவாய மந்திரம் சொல்லுங்கள், தீட்சை பெறுங்கள், ருத்ராட்சம் அணியுங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி இந்த வழிபாட்டை, அருளாசி உரையை மிக அழகாக நடத்திய நம்முடைய மதுரை மாவட்டம் பண்டாரவளை நகர் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியினுடைய அதிபர் திருவாளர் சந்திரராஜன் அவர்கள், உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் அவர்கள், பாடசாலை பிரதி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், சிவஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான அரங்காவலர் நம்முடைய கணேசனார் போன்றவர்கள், இந்து கலாச்சார உத்தியோகஸ்தர் ஸ்ரீமதி சுஜித்ரா அம்மையார் அவர்கள், நம்முடைய பிரசாத் அவர்கள், ஏனைய அன்பர்கள், சிவாச்சாரியார் அவர்கள், சிவனருடைய இல்லத்தினுடைய அன்பர்கள், நம்முடைய சிற்பி சிவகுமார் அவர்கள், எல்லோருக்கும் எங்களுடைய ஆதீனம் பெரிய ஆதீனம், சூரிய பகவான் வழிபட்ட ஆதீனம். கொனார்க்கு மாதிரி சூரிய பகவான் வழிபட்டு இந்தியாவில் 4 இடத்துல கொனார்க்கு சூரியன் வழிபட்ட இடம். அதில் பெரிய ஆதீனம். இந்திய அரசாங்கத்தில் மெம்பர் ஆஃப் இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு ஆதீனமாக இருக்கிறது. அந்த ஆதீனத்திலிருந்து வந்திருக்கிறோம். இந்த மாதிரி மலையகத்தில் இனி ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும், அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு தரணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவான்னு சொல்லணும். நம்ம பார்வதி பதையே, சத்தமே வரல. நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, சிற்றபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க.